அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யுவராஜ் மணி, வேலூர் மாவட்டம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பவும் போல தான் நியூஸ் தான். நியூஸ் பார்க்க தெரியக்கூடாதோ தெரியல, தெரியுமோ தெரியக்கூடாதுன்னு தெரியாதெல்லாம். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி நடவடிக்கை. டாஸ்மாகில் பல கோடி ரூபாய் முறைகேடு. 45 இடங்களில் போலீசார் சோதனை. முன்னாள் அமைச்சர் IAS அதிகாரி உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு. டாஸ்மாகில் பல கோடி ரூபாய் முறைகேடு தான் இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் நியூஸ் பேப்பரில். இது எவ்வளோ நாளாக மக்கள் இதுக்கு ரீல்ஸ் போடுறாங்க. எவ்வளோ பேர் ஒயின் ஷாப்லேயே போய் வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. 10 ரூபா வாங்குறாங்க பாட்டிலுக்கு, 5 ரூபா வாங்குறாங்க பாட்டிலுக்குன்னு. அப்போல்லாம் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அசஸ் பண்ணல, பார்க்கல, ஒன்றும் பண்ணல. இப்போ மட்டும் டாஸ்மாகில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது கூட என்ன, அந்த காசு வாங்கிருந்துருக்காது. இந்த பாட்டில் லாஸு, பாட்டில் மிஸ்ஸிங்கு, அமௌண்ட்டுக்கு சரியாக டேலி ஆகாது, இப்படி தான் போயிருக்குமே தவிர பொதுமக்கள்கிட்டேருந்து 5 ரூபா 10 ரூபா கமிஷன் வாங்குறது இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறமும் ஒன்றும் மாறலை. திமுக தான், அதிமுக தான், எல்லாம் அவங்க தான் கொள்ளடிக்கிறாங்கன்னா, தூய சக்தி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆயிருக்குமா, மேபி 3 மாதம் ஆயிருக்கு. தூய சக்தி 3 மாதம் ஆகியும் தீய சக்தி வேலை தான் போயிட்டுருக்கணும். அப்போ இன்னும் முழுக்க அரசு அந்த முதல்வர் கையில் வரலையோ, ஒரு வேளை இந்த ஊழலாம் தடுக்கப்படலையோ தெரியல. அது முதல்வர் தான் அதுக்கு பதில் சொல்லலாம். முதல்வரை ஆதரிக்கிற எல்லாரும் அதுக்கு பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் பயணம். நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு தான் காரு, பஸ்ஸு, ஃப்ளைட்டு எல்லாமே ப்ரைவேட் ஜெட்டு முதற்கொண்டு வைக்கிறீங்கள, நீங்கள் எதுக்கு மெட்ரோ ரயிலில் பயணிக்கிறீங்க, பஸ்ஸில் பயணிக்கிறீங்க, இதெல்லாம் பயணிக்கிறேன்ற பேரில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற புரோட்டோக்காலில் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுவாங்க, எவ்வளோ மக்களோட அந்த அன்றாட ட்ராவல் உங்களால் எப்படி பாதிக்கப்படும், இதெல்லாம் தெரியல உங்களுக்கு. இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் ரயிலில் போய் தான் இல்லை பஸ்ஸில் போய் தான் நீங்களாம் எளிமையானவர்கள்னு ப்ரூவ் பண்ணணுமா என்ன? எதுக்கு இது தேவையில்லாத வேலைகள்லாம்? சும்மா ஏதாச்சும் ஒரு ப்ரொஜெக்ஷனை க்ரியேட் பண்ணுறது, எல்லா பொலிட்டிஷியனும் பண்ணுற அதே ஸ்ட்ராட்டஜி. இந்த கனிமொழியம்மா எங்கள் பஸ்ஸில் ஒரு பிரச்சனையாகி ஒரு லேடி கண்டக்டராக டிரைவராக சரியான இல்லை, அந்த அம்மாவுக்கு வேலை போச்சு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு கமல் சார் கார் வாங்கி கொடுத்தாப்புல. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது ஒன்றும் புரியல. அடுத்து வருவோம். உங்களுக்குள்ள பப்ளிசிட்டி வேணும்னா மேடையில் பேசுகிறீங்கள, போதாதா? அதை மீறி பப்ளிசிட்டி நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணி தான் நீங்கள் காட்டணுமா? உங்கள்கிட்ட கோடியாக பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது எங்களுக்கு. நீங்கள் இதெல்லாம் எளிமையாக வாழ்றீங்க இப்படி காமிச்சா நீங்கள்லாம் எளிமையாக இருக்கீங்கன்னு நாங்கள் நம்பிடுவோம். முட்டாள் மக்கள் நம்புகிறாங்கன்றதுக்காக அதே மாதிரி பண்ணுறீங்க. மக்கள் என்ன மக்களாக தான் சொல்லணும். ஐயா பாரு, இவரே பஸ்ஸில் வந்திருக்காருப்பா, இவரே ட்ரெயினில் வந்திருக்காருப்பா, இவரே நாம் போல ரெகுலராக அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுக்காக போகிறாங்கன்னு நினச்சிட்டு போவாங்க. வேலையை குழப்பத்து தெரியாத வேலையை பாருங்க. அடுத்து பண்ணுறது பெரிய குழப்பம். பேப்பரை வச்சு படிக்கிறது சைடில் வச்சுருக்கணும். கரூரில் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு வழங்கிய அரசு வேலை ரத்து. சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு மேல்முறையீடு, விரைவில் விசாரணை. அது ஒரு கட்சி கூட்டம், ஒரு தனிப்பட்ட கட்சியால் கூட ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு கூட்டம், ஓகேவா? அந்த கட்சி கூட்டத்தில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க. எத்தனை இந்தி போராட்டத்துக்கு அகென்ஸ்டாக போராடின மக்களுக்காக, போராடி உயிர் தோன்ற மக்களுக்காக அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை போராட்டங்களில் உயிரிழந்த மக்களுக்காக அன்றைக்கி அரசு வேலை கொடுத்துருக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி வேலை செய்கிறீங்க? என் அண்ணன் அரசு ஊழியர் பணியில் இருக்கும்போது இறந்தார். அவருக்கு அரசால் தரப்பட்டது 15 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிதியிலிருந்து. ஆனால் கள்ளக்குறிச்சியில்
கள்ளசாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு முதலமைச்சரிலிருந்து கிடைத்தது 10 லட்ச ரூபா. அதே மாதிரி அன்றைய நடிகர் விஜயை பார்க்க வந்த மக்கள் இறந்ததுக்கு விஜய் கொடுத்தது 20 லட்ச ரூபா தனிப்பட்ட முறையில். அரசு ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுத்துச்சு. இப்போது போலீஸு குடிகாரன் நடிகரை பார்க்க வந்த கூட்டம். இதில் அரசு போலீஸ்க்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கணும். பணியில் இருக்கும்போது, வாகன தணிக்கையில் இருக்கும்போது விபத்து ஏற்பட்டு இறந்த அண்ணனுக்கு 15 லட்சம், சும்மா இருக்க முடியாமல் விற்கிற கள்ளச்சாராயத்தை குடிச்சு வந்து செத்தவனுக்கு 10 லட்சம். நல்லா பண்ணுறீங்க கவர்மெண்ட். சென்னையில் 101 அடி உயர மெட்ரோ ரயில் பாதையை ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் ரயில் பயணம் செய்த போது செல்ஃபி எடுத்து பெண்கள் உற்சாகம். பப்ளிசிட்டிக்கு தானே போகிறீங்க, அப்புறம் என்ன? என்னவோ புதுசாக இவங்க வந்து அப்படியே அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணாமல் அப்படியே போனாங்க. அப்படியே எல்லோரும் வந்து சூழ்ந்து போட்டு எடுத்துக்கினாங்களா? முதல்ல ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு ப்ரைம் மினிஸ்டரோ ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க கூட யார் யார் இருக்கணும், அவங்க சீட்டில் யார் யார் உட்காரணும், என்ன கையில் வச்சுருக்கணுன்ற முதற்கொண்டு அந்த ப்ரோட்டோக்கால் இருக்குது. செக் பண்ணாமல்லாம் விட மாட்டாங்க. இது மற்ற நம்ப வைக்கிற ஒரு விதம் அவ்வளோதான். குரூப் 1 பணிக்கு தேர்வான 78 பேருக்கு பணி நியமன ஆணை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். நல்லது. டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடந்தது எப்படி? லஞ்ச ஒழிப்பு போலீஸாரின் முதல் தகவல் அறிக்கையில் பரபரப்பு தகவல். எதுவும் தெரியாத மாதிரியே பண்ணுவாங்க எல்லாத்தையும். கோர்ட் அவமதிப்பு வழக்கில் ஹைகோர்ட்டில் நில நிர்வாக கமிஷனர் மன்னிப்பு கேட்டார். அது தெரியல, நமக்கு ப்ராசஸ் எல்லாம். ரஷ்யாவில் இருக்கும் மாணவர் மீது நீட் போராட்ட வழக்கு சேர்த்தா. மதிய உணவு திட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரம் ஒரு நாள் சிக்கன் பிரியாணி முதலமைச்சர் விஜய் பரிசீலனை. அதுலேயும் ஊழல் பண்ண போகிறீங்க எப்படியும். ஏன் மதிய உணவு திட்டம்? காமராசர் மக்கள் எல்லாம் வந்து எதிர்காலத்தில் படிப்பறிவற்ற மக்களாக போயிடக்கூடாது, எப்படியாச்சும் கல்வியில் சிறந்த மாநிலமாக கொண்டு வரணுன்ட்டு ஒரு வேளை சோறு கொடுத்தாலாச்சு குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து படிக்கும்ன்ட்டு தாய் உள்ளம் கொண்டு வரப்பட்டது தான் மதிய உணவு. எனக்கு தெரிஞ்ச பல பேர், பல அரசு ஊழியர்கள் சில படங்களில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்காங்க. காமராசர் போட்ட சோறு சாப்பிடுவே நான் வந்து ஸ்கூலுக்கு போய் படித்து இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கேன் அப்படின்னு தர்மதுரை படத்தில் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் ராஜேஷ் சார் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் வாழ்ந்தவங்க நிறைய பேர் காமராசரால். அது எதுக்காக? கல்வி வளர்ச்சி விதத்தை கூட்டுறதுக்காக. இப்போ தான் கல்வி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. முடிஞ்ச அளவுக்கு மக்கள் மெட்ரிகுலேஷனுக்கும் சிபிஎஸ்சிக்கும் போகிறாங்க. முடியாத மக்கள் ஓரளவுக்கு அரசு பள்ளிக்கு கொண்டு வராங்க. சில புரட்சிகரமாக அரசு பள்ளியிலே படிக்க வச்சு, வசதியாக இருந்தாலும் அரசு பள்ளியிலே படிக்க வச்சு என் பிள்ளையை நான் உயர்த்தி காட்டுறேன்ற அளவுக்கு கொண்டு வராங்க. எல்லாமே இப்போ நடக்கும்போது மதிய உணவு சத்துணவாக மாறிச்சு குழந்தையோட நலன் கருதி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாலின் ஐயா வந்து காலை உணவு கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே ஓகே, வரவேற்கத்தக்க விஷயங்கள். ஏன்னா இன்னமும் நம்ம தமிழ்நாடு வளராமல் தான் இருக்குது. இன்னமும் வந்து ஒரு வேளை சோறு கஷ்டப்படுற குடும்பங்கள், தெரு ஓரத்தில் டென்ட் அடித்து வாழ்கிற மக்கள், அந்த மக்களும் தான் பிள்ளைக்கு எப்படியாச்சும் கல்வி கிடச்சணும்னு போராடுற மக்கள் இந்த ஊரில் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்காக இந்த திட்டங்கள்லாம் சரி தான், இல்லைன்னு சொல்லலை. சிக்கன் பிரியாணின்றது ஏன் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்றதுக்காக பண்ணுற மாதிரியே இருக்குப்பா. இதெல்லாம் மக்கள் நலத்திட்டமாக தெரியல. இப்போ தாலிக்கு தங்கம் ஜெயலலிதா அம்மா கொண்டு வரும்போது ஒரு பெரும் புரட்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆடு கொடுக்குற திட்டம், ராஜராஜ சோழனோட சாவா மூவா பேராடு திட்டத்தை இதோ நம்ம முதல்வரால் முன்னாள் முதல்வர் திருமதி மன்னிக்கணும் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அறிவிக்கப்பட்டதான் ஆடு மாடு வழங்கும் திட்டம். அதில் இன்ஸ்பயர் ஆகி கொடுத்தாங்களா இல்லை இவங்க எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்களா எனக்கு தெரியல. அந்த திட்டம் நிஜமாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. என்னென்னா சாவா மூவா பேரோட அப்படியே அப்ளை பண்ணியிருக்கணும். 4 ஆடு கொடுத்தோமா, அடுத்து 2 வருஷத்துக்குள்ளே 4 குட்டி ஆடை திருப்பி கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கணும். அதுக்கு ஒரு மேற்பார்வையாளர்
அந்த மாதிரியெல்லாம் போட்டு பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மதிய உணவு திட்டத்தில் பிரியாணி வந்து ஒரு சத்தான உணவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு விருப்ப உணவு. அந்த விருப்ப உணவு கொடுத்து குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது பெரிய அரசோட பெரிய ஃப்ளாவாக மாறும். அதனால் மதிய உணவு திட்டத்தை மேற்கொண்டு சத்தாக எதுனா பண்ணுங்கள். நான்வெஜ் கொடுக்குறது தப்புன்னு நான் சொல்ல வரல, அதுக்கு தான் முட்டை கொடுக்குறோம். மற்றபடி சத்தான உணவாக கொடுக்குற பிரியாணி கொடுக்குறன்ற பேரில் பிள்ளைகளுக்கு உடம்பை கெடுத்து விட்டுறாதீங்க. அவ்வளோதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தனியார் பள்ளி கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்கும் குழு சீரமைப்பு. தனியார் கல்வி கட்டணத்திலிருந்து நிர்ணயிக்கும் குழு சீரமைப்பு பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். தனியார் கல்வி மையங்களில் கேஷாக தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2-3 ஸ்கூலில் போய் பார்த்தேன். ஃபீஸை வந்து கேஷாக தான் கட்டணும்னு சொல்கிறாங்க. ஏன் ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கே வரமாட்டாங்க? இது ஏன் அரசு நெறிப்படுத்துறதே இல்லை? ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணால் தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், வரி சரியாக கட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து தனியார் கல்வி நிறுவனங்கள் குழு வந்து ஏதாச்சும் அரசுக்கிட்ட வேணா இப்போ இது போட்டிருக்கா, எதனா உடன்படிக்கை போட்டிருக்கா? எங்கள் மேலே வர இந்த இஷ்யூவெல்லாம் எதுவும் நீங்கள் வந்து கொஷின் பண்ணக்கூடாதுன்னு எதனா உடன்படிக்கை போட்டிருக்கா? அரசு நிர்ணயிக்கிற ஃபீஸ் தான் எல்லா ஸ்கூல்லேயும் வாங்குறாங்கன்னா ஸ்கூல் ஏன் வேரி ஆகி ஃபீஸ் வேரி ஆகுது? நான் விசாரிக்கிற எங்கள் ஊர்லேயே சிபிஎஸ்சிக்கு ஒரு ஃபீஸு, மெட்ரிகுலேஷனுக்கு ஒரு ஃபீஸு, ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸு. ஒரு ஸ்கூலில் சிபிஎஸ்சிக்கு வந்து 50,000-60,000 ஆகுதுன்னா இன்னொரு ஸ்கூலில் 80,000 ஆகுது, இன்னொரு ஸ்கூலில் 1,00,000 ஆகுது. ஏன் இதை ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபீஸாக வந்து அரசாலையும் இல்லை தனியார் பள்ளி அந்த நிர்வாக கூட்டமைப்பினாலையும் உருவாக்க முடியல? முடிஞ்ச அளவுக்கு இந்த மிடில் கிளாஸோட பாக்கெட்ஸ்லேருந்து சுரண்டி எடுத்துகிட்டு போகணுன்றது தான் அந்த மக்களோட தனியார் நிறுவன முதலாளிகளாக இருந்தாலும் சரி, அரசு நிறுவனம் அவ்வளோவா இல்லை, தனியார் நிறுவனம் இந்த மாதிரி செயல்படுறது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி செயல்படுறது ஏன் கவர்மெண்ட் வந்து நெறிப்படுத்துறதில்ல? ஏன் அது ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரதில்லை? ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்லை? இதெல்லாம் எத்தனை பேர் கேட்குறா தெரியல. நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இதெல்லாம் கொஷின் ரைஸ் ஆகுதுப்பா, அது மனசில் இருக்க பேசுகிறேன். மின்கட்டண உயர்வு புகார். 3.70 லட்சம் வீடுகளில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ய திட்டம். மின்சார வாரியம் நடவடிக்கை எடுத்தால் மட்டும் என் ஊரில் வர கரண்ட் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு போனவங்களுக்கு, ஆனால் அங்கே வந்து தண்ணி அவன் கொடுக்க மாட்டான். அதை கேட்க ஒரு நாதி இல்லை. நான் ஒன்றா போட்டுருவீங்க வாரியம்னு சொல்லிட்டு, மேலாண்மை வாரியம் இந்த வாரியம் அந்த வாரியம்னு. என் ஊரில் இருக்கிற விவசாயி வந்து தண்ணி இல்லாமல் சரி வறட்சியில் ஏதோ பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த நேரத்தில் தண்ணியை திறந்து விட்டு என் மண்ணையும் மக்களையும் அவஸ்தைப்பட வைக்கிற நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்துகிற கவர்மெண்ட்டு தான் இந்த 70 ஆண்டு காலமாக இருக்குதே தவிர, என் மக்களுக்கான கவர்மெண்ட்டோ மக்களுக்கான அரசோ இங்கே இல்லை. இன்க்ளூடிங் டிவிக்கு ஆல்சோ சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னமும் காவேரியிலேருந்து வறட்சி காலங்களில் தண்ணி கிடைக்கலையே, மழை காலங்களில் தண்ணி எவையாக கேட்டேன். எங்கள் ஊர்லேயே தேங்கி கிடக்குது, பயிர் நாசியாக கிடக்குது. நிரம்பி எழுதுகிற தண்ணி அடைச்சி வச்சா அவன் செத்து போயிடுவான். அதனால் வெளியே திறந்து விட்டு நாஸ்தி பண்ணுறாங்க எங்கள் ஊரை. அப்போல்லாம் அலோவ் பண்ணுற நீங்கள் உரிமை உங்களால் கம்பீரமாக பேசி ஒரு நெகோசியேஷன் பேசி உங்களால் வாங்க முடியல. கரண்ட் மட்டும் அப்படி கொடுக்குறீங்க? மனசாட்சின்றதே கிடையாது அவங்களுக்கெல்லாம். நீர், அப்புறம் நிலம், காற்று, ஆகாயன்ற பஞ்சபூதங்களே வந்து யார் வந்து வேலி போட்டு தடுத்தெல்லாம் வந்து எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம்லாம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தில் போய் முடியும். ஏதோ ஒரு பகுதி மக்களை வஞ்சிக்கிறீங்க. இங்கே நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுக்கு நடக்குது இந்த வேலை. இந்த மாதிரி எத்தனை கண்ட்ரீஸில் எத்தனை ஊர்கள் வஞ்சிக்கப்படுது தண்ணினால். அதுக்கு தான் நீர் சோறு இலவசப்படுத்தணுன்றது. மருத்துவமும் கல்வியும் உணவு ரேஷன் கடையில் கிடைக்கிற உணவு தரமான உணவுகளாக கிடச்சி, கல்வி மருத்துவமும் தரமான கல்வி தரமான மருத்துவம். சும்மா அதை கொடுக்குறேன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நாற்றை முடிச்ச கப்பு செலவு வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று இப்போ 4 சவர் வச்ச பில்டிங்கை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலே போகிறவங்களுக்கு எவ்வளோ பரவாயில்லப்பா, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் தேவைப்படுது. அதுக்குன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்.
நிறைய பேரோட உயிரை காப்பாற்றி கொடுத்ததில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பங்கு பெரும் பங்காக இருக்குது இப்போவும். ஆனால் மருத்துவம் இன்னும் மேம்படணுன்றது தான் என்னுடைய கருத்து. அந்த மாதிரி தான் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் மேம்படணும். அன்றைக்கி வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு, அரசுக்கிட்ட நிதி கம்மியாக இருந்துச்சு. அதனால் தனியார் உதவி கல்வி நிறுவனங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் கல்வி எம்ஜிஆரால் தனியார் மயப்படுத்தப்பட்டது. நிறைய கல்வி நிறுவனங்கள் உருவாச்சு. பரவலாக எல்லா மக்களுக்கும் கல்வி போய் சேர வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணாமல் அப்படியே அரசோட ஸ்டாண்டர்டை அப்படியே நிறுத்திட்டீங்க. சிலபஸ் அப்டேட் ஆகுது. எத்தனை அரசு ஆசிரியர்கள் வந்து சரியாக உழைக்கிறாங்க? ஏதோ வீடியோஸில் வர ஒரு சில ஆசிரியர்கள் தவிர்த்து நான் மற்றவங்க எத்தனை பேர் உழைக்கிறாங்க? எத்தனை பேரால் அந்த வட்டார கல்வி மேலாளரால் கண்காணிக்கப்பட்டு அவங்க சரியாக நெறிப்படுத்தப்படுறாங்க, சரியான முறையில் சரியான கல்வியாளர்களாக இருக்கிறாங்க? எல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். சும்மா சிஇஓ அப்புறம் டிஇஓ அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. அவங்களாம் யாராச்சும் வரும்போது சும்மா படிக்கிற பசங்களை ஒரு 2-3 பேரை கூட்ட முன்னாடி அவங்க வச்சுட்டு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி அவங்களும் ஃபார்மாலிட்டிக்கு 2 கேள்வியை கேட்டு கிளம்பிடுவாங்க. இப்படி தான் நான் படித்த காலத்தில் போச்சு. இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியல. அடுத்து ஏன்னா பெண் புலிகளாமே சர்வதேச புலிகள் தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி பீகார் மாநிலம் பாட்னா மகளிர் கல்லூரியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நடந்த முகத்திலா வர்ணம் தீட்டும் போட்டியில் பங்கேற்ற மாணவிகள் பெண் புலிகளாக எங்களுக்கு பதுக்கவும் தெரியும், பாயவும் தெரியும் என்பதை பறைசாற்றும் வகையில் முகத்தில் வர்ணம் தீட்டி அசத்தினர். புலிகள் போன்றே கம்பீரமாக காட்சியளிக்கும் அந்த மாணவிகளை படத்தில் காணலாம். சரி, 125 நாள் வேலை செய்யும் பெண்ணுக்கு ரூபாய் 2.25 கோடி வரி செலுத்தும்படி நோட்டீஸ். அதுதான் உங்கள் கவர்மெண்ட்டு அவ்வளோ சூப்பராக வரி செயல்படுது. கோவையில் 23 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன மகனை பஞ்சாபில் மீட்ட ஏழை தாய். கோயம்புத்தூர்லேருந்து தலைவடி பஞ்சாப் போயிருந்தார். சேர்க்கை மறுக்கப்பட்டதால் சென்னை, கான்பூர், ஐஐடி இணையதளங்களை ஹேக் செய்த மாணவர் சட்ட நடவடிக்கைக்கு பதில் கல்லூரியில் சேர்க்க வாய்ப்பு. நல்ல விஷயம். அதிமுக கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி விளக்கம் அளிக்க வேண்டும். சபாநாயகர் அழைப்பு. என்ன சொல்லுங்க, இந்த எலெக்ஷனில் நின்றுட்டு ராஜினாமா பண்ணுறான் பார்த்தியா, அவெல்லாம் நிஜமாகவே இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கே துரோகி தான். மக்களோட பணத்தை, வரி பணத்தை வீண் பாழ்படுத்துகிற வேலை இதெல்லாம். உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஏன் நிற்கணும்? எலெக்ஷனில் நிற்காமல் போயிருக்கலாம்ல. உண்மையாக உழைக்கிறதுக்காகவும் போராட்ட குணத்தோடு இருக்கிற மக்கள் ஜெயிச்சு வந்திருந்தோன்னா மக்களுக்கான வேலையை செய்வாங்கல்ல. நீ என்னன்னா சொல்லிக்க ரீசன். எனக்கு அதெல்லாம் இல்லை. செத்து போயிட்டா இடைத்தேர்தல் வரணும், அவ்வளோதான். இந்த ராஜினாமான்ற கேஸே இருக்கக்கூடாது. அது ராஜினாமா வருதா, அந்த எலெக்ஷன் நடத்த ஆன செலவு, அடுத்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கான ஆகிற செலவு அண்டு அப்புறம் அந்த எலெக்ஷன் நின்று இந்த மாதிரி தோற்று மறுபடியும் 2 வேலையாக வச்சதுக்கு ஒரு ஃபைனு. இது எல்லாம் சேர்த்து கவர்மெண்ட்டுக்கு அந்த வேட்பாளர் அவரோட சொத்து மதிப்புலேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் சரியாக வரும். இல்லையா ஜெயிலு, 10 வருஷம் ஜெயிலில் போகணும். இல்லையா அதுக்கு அடுத்து 20 வருஷம் அந்த தொகுதியில் அவர் போட்டியிடக்கூடாது. தமிழ்நாட்டின் மற்ற தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் 10 வருஷம் போட்டியிடக்கூடாது. இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வகுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன். இந்த குதிரை பேரம், யானை பேரம்லாம் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறையும். +2 அசல் மதிப்பெண் சான்றிதழ் இன்று முதல் கிடைக்கும். ஸ்கூல் பசங்க எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்ன 30 ஜூலை 30 முடிஞ்சு போச்சு. ஜூலை 31 கூட வாங்கிக்கலாம் போயிட்டு நீங்கள் +2 மார்க் ஷீட்ஸ் எல்லாம். +2 அசல் மதிப்பெண் சான்றிதழ். காலேஜஸ் எல்லாம் அட்மிஷன்ஸு நடந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதான் டெம்பரரி சர்டிஃபிகேட், டெம்பரரி மார்க் ஷீட் கொடுக்குறீங்களா. மாவட்டத்தில் 36,000 ரேஷன் கார்டுதாரர்கள் கைரேகை பதிவு செய்யவில்லை. அதிகாரி தகவல். வேலூர் மாவட்டத்தில் 36,000 ரேஷன் கார்டுகள் கைரேகை பதிவு செய்யலாம்.
அப்போ ரேஷன் பொருள் அவங்களுக்கெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பார் அசோசியேஷன் சார்பில் வேலூர் கோர்ட்டில் இலவச மருத்துவ முகாம் முதன்மை நீதிபதி இளவரசன் தொடங்கி வைத்தார். ஆந்திராவிலிருந்து குட்கா பொருட்கள் கடத்தி வந்த 3 பேர் கைது. காட்பாடி பக்கம் நடந்திருக்கின்ற வேலை. சக்தி அம்மாவுக்கு பாத பூஜை. என்னவோ ஆம்பளை கரைச்சி சக்தி அம்மான்றாங்க, எனக்கு தெரியலப்பா. மடையாப்பட்டு ஊராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு, டிராக்டர் மூலம் விநியோகம். ஒடுகத்தூரில் மடையாப்பட்டு ஊராட்சி. நியூஸ் பேப்பர் தேவையா தெரியலான்னு தெரியலப்பா. சன்பீம் பள்ளிகளின் பவள விழா. மத்திய மாநில அரசுகள் கல்வியில் மாற்றங்களை செய்ய வேண்டும். விருதுகள் வழங்கி விஐடி வேந்தர் விஸ்வநாதன் பேச்சு. நல்ல விஷயம்தான். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாரி பராமரிக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஆனந்த் உத்தரவு. எங்க மழை பெஞ்சு தொலைக்க மாட்டேன். செந்தில் பாலாஜி தங்கிய அறையில் லஞ்ச ஒழிப்பு சோதனை. முதலமைச்சர் விஜய்க்கு திமுக கண்டனம். காட்பாடி அம்மன் காஸ் ஷோரூமில் மாருதி பிரெஸ்டா டர்போ கார் அறிமுக விழா. புதுக்கார் வந்திருக்கு போல. வேலூரில் வரலாற்று சிறப்புமிக்க மணிக்கூண்டு சிதிலமடைந்து வரும் அவலம். பழமை மாறாமல் புதுப்பிக்க வலியுறுத்தல். வேலூர் மார்க்கெட்டில் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட மணிக்கூண்டு, மார்க்கெட் மணிக்கூண்டு டேமேஜ் ஆகா, சீக்கிரம் சீரமைச்சிருங்க. பக்தர்கள் வெள்ளத்தில் கள்ள வெள்ள தேரோட்டம் மதுரையில் நடந்திருக்கு போல. கோயிலில் போயிருக்கோம். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்களை காற்றில் பறக்க விட்டுள்ளது தாவேக அரசு. மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொதுத் தேர்வு முறைகேடு, வந்தே மாதரம் பாடல் அவமதிப்பு தடுப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒரே நாளில் மசோதாக்கள் நிறைவேற்றம். நாடாளுமன்றத்தில் நடக்குது, ஆனால் இங்கே நடக்க மாட்டேங்குது. கறிக்கோழி விலை 107 ரூபாம்பா இன்றைக்கி 1 கிலோ கறிக்கோழி விலை. ஆனால் கடையில் 200 ரூபாய்க்கு குறைய மாட்டேங்குது. வாங்கி விற்கணும்ல. வளைகுடா நாடுகளில் மீண்டும் பதற்றம். அமெரிக்க படைகள் மீது ஈரான் திடீர் ஏவுகணை தாக்குதல். அன்றைக்கிட்டே எல்லாரும் சாவடிச்சிடலாம். வேலைக்கு செல்லாததை தட்டி கேட்டதால் தொழிலாளி வெட்டி கொலை. மது போதையில் மகன் வெறிச்செயல். சேர்த்தான் எவனும் வேலைக்கு என்ன போமான்னு கேட்கக்கூடாது இல்லையா. காவிரி அணைகளை பார்வையிட விஜய்க்கு ஹெலிகாப்டர் வசதி. காவிரி நீர் பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி கூட்டம். முதல் மந்திரி டி.கே. சிவகுமார் அறிவிப்பு. அனைத்து கட்சி கூட்டம்னா அவங்க ஸ்டேட்டில் நடக்குது. மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் விவசாயிகள் போராட்டம் 2வது நாளாக நீட்டிப்பு. பேச்சுவார்த்தைக்கு மந்திரிகள் குழு அமைப்பு. எல்லா ஊர்லேயும் தான் விவசாயி போராடுறான். எங்கே சொல்யூஷன் கிடைக்குது? சும்மா காம்ப்ரமைசேஷன் தான் நடக்குது. ஐஐடி மாணவர் தற்கொலையா? ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவரா? சோபைல் சவான் 20 வயசு. கறிக்கோழி கிலோவுக்கு ₹3 சரிவு. குற்றாலம் அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. விபத்தில் இருந்து தப்பிய எக்ஸ்பிரஸ் ரயில். எந்த ஒரு கேரளா மாநிலத்தில் எர்ணாகுளத்தில். வாகனம் மோதி பாத யாத்திரை பக்தர் பலி. நீலகிரி மாவட்டத்தில் வந்திருக்கு. விஷவாயு தாக்கி மீனவர்கள் வழி. காரைக்கால் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள். திமுக எம்எல்ஏ ஜாமீன் மனு ஒத்திவைப்பு. தங்கம் விலை பவுனுக்கு ₹480 குறைவு. குறையுது 400, 200, 300ன்னு குறையும். இன்க்ரீஸ் ஆகுது மட்டும் 800, 1000, 2000 இன்க்ரீஸ் ஆகுது. தூத்துக்குடியில் வீசிய பூதி காற்று. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நாளில் இருந்து பாலியல் வழக்குகளை 2 மாதத்துக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும். மாவட்ட நீதிபதிகளுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. நல்ல விஷயம். முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணிக்கு எதிரான தேர்தல் வழக்கு தள்ளுபடி. நடக்கும். என்ன பண்ணுறாங்க யாருக்கு தெரியுதுப்பா. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக வழக்கு. சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க ஹைகோர்ட் உத்தரவு.
சேர்த்தாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். சரிங்க ஐயா. அமெரிக்காவில் விபத்து, கார் மோதி தெலுங்கானா பெண் சாவு. தெலுங்கானா பெண் இறந்தார் கூட போட்டுக்கலாம். நியூஸ் பேப்பரில் கட்டிங்ஸ் இடமாத்தில் போகலாம். ஜப்பான் நிலநடுக்கத்தில் 18 பேர் பலி, மீட்பு பணிகள் தீவிரம். பாவம் ஜப்பானிய மக்கள். சர்வதேச தேடப்படும் குற்றவாளியானார் டெலிகிராம் நிறுவனர். யாரது? பாவெல் துரோவ். ரஷ்ய அதிரடி நடவடிக்கை. இஸ்ரேலுக்கு ரூபாய் 36,000 கோடி நிதியுதவியை நிறுத்தக் கோரி தீர்மானம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்தது. இராணுவத்தை நவீனமாக்கும் நியூசிலாந்து. மலிவு விலை ஒன்வே ட்ரோன்களை வாங்க முடிவு. அங்கீகரிக்கப்படாத மனைகளுக்கு ஒப்புதல். தமிழக அரசு புதிய உத்தரவு. இது என்ன தெரியலையே. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் கிர்லோஷ் குமார் வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறப்பட்டிருப்பதாவது, அங்கீகரிக்கப்படாத மனையிடப் பிரிவுகள் விற்கப்பட்ட மனைகளுக்கு விதிவிலக்காக ஒப்புதல் வழங்குவது தொடர்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் பல்வேறு அரசாணைகள் வெளியிடப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகின்றன. இது குறித்து நகர ஊரமைப்பு ஆணையர் அரசுக்கு கருத்துரு அனுப்பியிருந்தார். அதன்படி 20/10/2016க்கு முன்பு அங்கீகரிக்கப்படாத மனையிடப் பிரிவுகளில் தனிநபர்களுக்கு விற்கப்பட்ட மனைகளுக்கு விதிவிலக்காக ஒப்புதல் வழங்கும் திட்டத்தில் கீழ் 30/6/2026 வரை பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் மனைகளுக்கு உரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அங்கீகாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த உத்தரவின் மூலம் 20/10/2016க்கு முன்பு விற்கப்பட்ட குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் விண்ணப்பிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்படாத மனைகளின் உரிமையாளர்களின் விண்ணப்பங்களுக்கு முடிவு காண வழிவகை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அது மொத்தம் என்ன? 20/10/2016, அதாவது அக்டோபர் மாதம் 2016 வருஷம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கின ஃப்ளாட் எல்லாம் வந்து இந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பஞ்சாயத்து அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல், வேற அப்ரூவல், இதெல்லாம் இப்போது வேற இந்த அப்ரூவல் எல்லாம் இல்லைனாலுமே அதை கன்சிடர் பண்ணி அந்த குறிப்பிட்ட அந்த மனை உரிமையாளருக்கு சரியான எல்லா திட்டங்களும் அரசு திட்டங்களும் போய் சேரணும். பேசிக் நீட்ஸான தண்ணி வசதி, குடிநீர் வசதியும் மின்சார வசதியும், மற்றபடி வீட்டு வீடு கட்டுறாங்கன்னா அதுக்கெல்லாம் தேவையான பேசிக் அப்ரூவல்ஸ்லேருந்து எல்லாமே கவர்மெண்ட்டோட சேரணுன்றதுக்காக இந்த வேலை செய்கிறாங்க. திருப்பத்தூர் குடோனில் இருந்து திருடு போன செம்மரக்கட்டைகள் அரக்கோணத்தில் மீட்பு. தமிழ்நாட்டின் உரிமைக்காக திமுகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து செயல்படும். உதயநிதி ஸ்டாலின் பரபரப்பு பேச்சு. பேசுங்க கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுறது? இயக்கிய வர சோம்பேறித்தனம் இதாக. மக்களவை விவகாரத்தில் ராகுல் காந்தி பேச்சுக்கு ஆளுங்கட்சியினர் கடும் எதிர்ப்பு. எதிர்கட்சியினரும் அமளி இறங்கியதால் அவை ஒத்திவைப்பு. இது காலகாலமாக எத்தனை பண்ணிட்டு இருக்கீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி. பழனி ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கில் 4 பேர் கைது. சிபிசிஐடி போலீசார் அதிரடி. மர்மச்சாவு வழக்கில் திடீர் திருப்பம். கர்ப்பிணியை கணவரை கழுத்தை நிறுத்தி கொன்றது அம்பலம். விசாரணையில் அதிர்ச்சி தகவல். உத்தரமேரூரில் இந்த வேலை. 18ஆம் படி கருப்பணசாமி சன்னதி திறப்பு. மதுரை அழகர் கோயிலில். தமிழ்நாட்டின் உரிமைக்காக அதுவா படித்தாச்சு. சக பெண் அதிகாரி பாலியல் புகார். பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி கைது. வச்சு ஜெயிலில் போடுங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு முகாம் நாளை மறுநாள் தொடங்குகிறதாம்பா. புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை மறுநாள், அதாவது சனிக்கிழமை 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அக்னி வீரர்கள் இராணுவத்துக்கு ஆட்சேர்ப்பு முகாம் நடக்கிறது. இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்கள்
கள்ளக்குறிச்சி 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் பங்கேற்க உள்ளனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 17 வயது முதல் 21 வயது பூர்த்தியான தகுதியான இளைஞர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ளனர். விண்ணப்பித்துள்ளவர்கள் மட்டும் தினமும் சுமார் 1000 பேர் வீதம் வரவழைக்கப்பட்டு அவர்கள் உடல் தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வுகள், மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட உள்ளது. இதையொட்டி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தை சீரமைத்தல், பந்தல் அமைத்தல், நீளம் உயரம் தாண்டும் இடம் தயாரிப்பு உள்ளிட்ட பணிகள் இராணுவத்தினர் செய்து வருகின்றனர். ஜாயின் இந்தியன் ஆர்மியில் அப்ளிகேஷன் வந்திருக்கும் போல், நமக்கு தெரியல. அது அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு போல், இருந்தால் கூட சொல்லியிருக்கலாம் பசங்களுக்கு. வேலூர் மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டத்தில் வேளாண் அடுக்கக திட்டத்தில் 8972 விவசாயிகள் பதிவு செய்யவில்லை. இணை இயக்குனர் தகவல். கமிஷன்லாம் எல்லாம் கொடுங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அடுக்கம்பாறை பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு. சமரச பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இன்னும் அந்த ஊரையும் நாஸ்தி பண்ணிடலான்னு பார்க்குறீங்களா? எல்லா ஊரில் இருந்து கழிவுநீர் சாப்பிட்டு டம்ப் பண்ணிடணும். எல்லா கிராமத்தையும் அழுக்காக்கிட்டு சிட்டியை மட்டும் சுத்தமாக வச்சுக்கணும். இதெல்லாம் ப்ரொஜெக்ஷன் அவங்களுக்கெல்லாம். நாட்டுக்கு உலகத்துக்கு என்ன தான் காட்ட விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் ஊர் கிராமங்கள்லாம் குப்பையாக மாறிட்டு வருதுன்னு காட்ட விரும்புகிறீங்களா? எப்படி எல்லா ஊர் ஏரியிலையும் போய் பார்த்தா இப்போ ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் வீட்டில் போய் குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அங்கே தான் கொத்தி அடிக்கிறாங்க தண்ணியில். அதெல்லாம் இப்போ நான் சும்மாலாம் சொல்லலை, ஒரு நாளைக்கு வீடியோ ப்ரூஃப் எடுத்து போடுவேன் பாருங்க. அந்தளவுக்கு மெச்சூரிட்டி வந்ததுங்க. மெச்சூரிட்டி மீன்ஸ் ஒரு பப்ளிக்காக போய் வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு நமக்கு அந்த பழக்கம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம உட்காந்து மொபைலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். கேமராவுக்கு மாறும்போது பார்ப்போம். அந்தளவுக்கு வியூவர்ஸ் கூடி, சப்ஸ்கிரைபர்ஸ் கூடி, இன்கம் வந்துச்சுன்னா இதுலேருந்து ரெவன்யூ எடுத்து தான் இதுக்கு வேலை செய்ய முடியும். பார்க்கலாம். ஆந்திர மாநில அரசை போன்று ஆட்டோ டிரைவர்களுக்கு ரூபாய் 15,000 உதவித்தொகை வழங்க வேண்டும். இந்து முன்னணி நிர்வாகிகள் அமைச்சரிடம் கோரிக்கை. லத்தேரி எல்என்சி நகரில் இலவச கண் சிகிச்சை முகாம். சரி, லத்தேரினா வேலூர் கேவிக்குப்பம், வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பட்டத்தில் லத்தேரி கிராமம். அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய ரூபாய் 2,000 லஞ்சம் வாங்கிய ஊழியர் சமூக வலைத்தளங்களில் வீடியோ வைரல். சரிதான். கேவிக்குப்பம் அருகே சுடுகாட்டிற்கு கோழி பூஜை பொருட்களுடன் சென்ற பெண் நரபலி கொடுக்க வந்ததாக பரபரப்பா. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுகா வாழ்வாங்குன்றம் முடினாம்பட்டு இடையே பாலத்தின் அருகில் உள்ள சுடுகாட்டிற்கு நேற்று பிற்பகல் 35 வயது மதிக்கத்தக்க பெண் பெரிய பையில் பூஜை பொருட்களுடன் இடுப்பில் வைத்தபடி செதுவாலையிலிருந்து வடுகந்தாங்கல் சாலையில் தனியாக நடந்து சென்றதாகவும் அந்த பைக்கில் நரபலி கொடுத்த ஒரு குழந்தையின் உடல் இரத்தக்கரையுடன் உள்ளதாகவும் தகவல் பரவியது. அதன் பேரில் கேவிக்குப்பம் போலீசார், கிராம நிர்வாக அதிகாரி மோகனா உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது கொட்டாற்று பாலத்தின் அடியில் உள்ள கொட்டாறுன்னு சொல்லுவாங்க ஊரில், அதோட கொட்டாற்றுன்ற பாலத்தின் அடியில் உள்ள சுடுகாட்டில் அந்த பெண் ஒரு கோழி, 4 உடைத்த ஒரு பூசணிக்காய், 15 எலுமிச்சம்பழம், பூஜை சாமான்கள் ஆகியவற்றுடன் வெள்ளை நிற சாக்குப்பை, சிறிய கடப்பாறை ஆகியவற்றில் சுடுகாட்டில் பூஜை செய்ய தயாராக நின்று கொண்டிருந்தார். மந்திரித்த பொருட்கள் போலீசாரை கண்டதும் அதிர்ச்சி அடைந்த அவர் எதுவும் செய்யாமல் அசையாமல் நின்றார். போலீசார் அங்கிருந்த மாந்திரிக பொருட்களை கைப்பற்றி எரித்து அப்புறப்படுத்தினர். அந்த பெண்ணிடம் வேறு எதுவும் இல்லை. நரபலி கொடுத்ததாக கூறப்பட்ட குழந்தை உடலும் இல்லை. விசாரணையில் அந்த பெண் கரசமங்கலத்தைச் சேர்ந்த ரூபினி, வயது 35 என்பதும் அவருடைய தந்தை உடல்நிலை குணமாக மந்திரவாதிகள் மந்திரித்து கொடுத்த பொருட்களை சுடுகாட்டில் புதைக்க வந்திருந்ததும் தெரியவந்தது. முன்னதாக தன்னுடைய ஊர் பெயரை செதுவாலை, மேட்டுக்குளம், வேலூர் கஸ்பா, கரசமங்கலம் என்று மாற்றி கூறினார்.
அவரை போலீசார் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. சும்மா நார்மலாக அந்த கழிப்பு செய்கிறதுன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதை நரபலி கொடுக்குறாங்கன்றது கொண்டு போயிட்டானுங்க. பாஸ்போர்ட்டு பெற போலி ஆவணங்கள் சமர்ப்பித்த பிரியாணி மாஸ்டருக்கு 2 ஆண்டு ஜெயில். சரிதான். பழைய ரூபாய் நோட்டுகளை படம் எடுத்து அனுப்புமாறு கூறி ஓய்வு பெற்ற ஆசிரியரிடம் நூதன முறையில் ரூபாய் 57,000 மோசடி. வேலூர் பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி போலீஸில் தஞ்சம். வேலூரில் இருந்திருக்கிற வேலை. கேக்குப்பம் அருகே ஆட்டோ டிரைவர் அடித்து கொலையா? கேக்குப்பத்தில் எவ்வளோ நடக்குது? வேலூர் மாவட்டம் கேக்குப்பம் தாலுகா கீழாளத்தூரை அடுத்த சின்னநாகல் கிராமத்தை சேர்ந்தவர் கோவிந்தன் என்ற பூஞ்சான். இவரது மகன் குப்பன் 48 வயசு. டிரைவரான இவர் சொந்தமாக ஆட்டோ வைத்து ஓட்டி வந்தார். இவர் நேற்று மாலை வீட்டிற்கு வெளியே தெருவில் நின்று கொண்டு போதையில் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அதே ஊரைச் சேர்ந்த கம்பி கட்டும் தொழிலாளி ஒருவர் குப்பனை கட்டையால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது குப்பனின் தலை அங்கிருந்த ஆலோ பிளாக் கல் மீது மோதி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் இறந்தார். இது குறித்து கேக்கு போலீஸார் விசாரணை எடுக்கிறது. பாவம், ஒரு நிமிஷம் ஆத்திரம் என்னாச்சு. வேலை வாங்கி தருவதாக கூறி முன்னாள் இராணுவ வீரர் உள்பட 2 பேரிடம் 8 லட்சம் மோசடி. போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் புகார் மனு. மாமல்லபுரத்தில் நடந்த பொதுக்குழுவில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தேர்வு. உள்ளாட்சி தேர்தலுக்காக மக்களிடம் நிர்வாகிகள் ஆதரவு திரட்ட தீர்மானம். கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டிய 14 வாக்குச்சாவடிகளின் மின்னணு எந்திரங்கள் சரிபார்க்கும் பணி தொடக்கம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் எதிரொலி. சமூக வலைதளங்களில் போலி தகவல் பரப்புவதை தடுக்க விரைவு குழுக்கள். மத்திய அரசு நடவடிக்கை. அரசின் மில்மாவிடம் வாங்கி கலப்படம் செய்த அம்பலம். சரிங்களா? இது அரசின் மில்மாவிடம் வாங்கி கலப்படம் செய்த அம்பலம். சபரிமலைக்கு நெய் விநியோகம் செய்ததில் ரூபாய் 85 லட்சம் மோசடி. எல்லா இடத்துலையும் மோசடி செய்கிறோம் தான். இந்தியா வந்தால் எப்படி இருக்க வேண்டும்? போலந்து நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் சொல்கிறாங்க. துக்க நிகழ்வில் ட்ரம்ப் சிரித்ததாக வைரலாகும் வீடியோ. எல்லாருமே அழுவாங்களா? இல்லை, எனக்கு பர்சனலாக ஒருத்தங்க மேலே ஃபீலிங்ஸ் தான் அழுக முடியும். துக்க வீடுன்றதுக்காக அழுகக்கூடாது. அதுவும் ஹைலைட்னா சிரிச்சுனே தான் அழுதுனே தான் இருக்கணுமா? அவங்களுக்கு ஏதோ தோணுது தெரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். கடந்த 5 ஆண்டுகளில் பயிர் காப்பீடு மூலம் தமிழக விவசாயிகளுக்கு ரூபாய் 6,400 கோடி இழப்பீடு. நாடாளுமன்றத்தில் ஜெகத் ரட்சகன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய மந்திரி பதில். டேட்டிங் சைடு தொடங்கிய ராய் லட்சுமி. எல்லாமே பண்ணீங்க நீங்கள். குத்து பாடலுக்கு தயாராகும் கீர்த்தி சுரேஷ். ஆரம்பிங்க. பெண் குழந்தைக்கு தாயான பிகில் நடிகான ரெபோ மோனிகா ஜான். சீமான் குறித்து அவதூறு வீடியோ. யூடியூபர்கள் மீது 5 பிரிவுகள் வழக்கு பதிவு. பாருப்பா, வழக்கு பதிவெல்லாம் பண்ணுறீங்களா? அதான் இல்லை, அதிசயமாக இருக்குது. சீமானுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குற கவர்மெண்ட் இருக்கா என்ன? உண்மை பரவாயில்ல. அன்றைக்கி ஆதரவு எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அதை கொடுத்தா நல்ல விஷயம் தானே. அறுவை சிகிச்சை முடிந்தது. நடிகர் ராம் சரண் இன்று டிஸ்சார்ஜ். வந்தாலும் என்னாச்சு தெரியல. காமன்வெல்த் விளையாட்டு 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் என்று சாதனை. வாழ்த்துக்கள் குல்வீர் சிங். வெள்ளிப்பதக்கத்துடன் அர்ஜிந்தர் கவுர். வாழ்த்துக்கள் அர்ஜிந்தர் கவுர். மதிப்புமிக்க அணிகளின் பட்டியலில் முதலிடத்தில் தொடரும் பெங்களூர். வாழ்த்துக்கள் பெங்களூர். குத்துச்சண்டையில் இந்தியா அபாரம். 6 வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்தனர். வாழ்த்துக்கள். இந்திய ஹாக்கி அணி அறிவிப்பு. அப்புறம் 100 கிரிக்கெட்டில் மந்தனா அசத்தல். மந்தனா பந்தை விளாசிய காட்சி.
லேடிஸ் கிரிக்கெட்டு கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணிவிடுங்கப்பா. முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை வீழ்த்தியது வெஸ்ட் இண்டீஸ். ஒரு நாள் கிரிக்கெட் தரவரிசையில் சுப்மன் கில் நம்பர் 1. 20 ஓவர் போட்டியில் சூரியவன்சி கிடுகிடு உயர்வு. யங்ஸ்டர்ஸ் வராங்க, நல்ல விஷயம். மேலே தென்னிந்தியாவில் கைவரிசை காட்டிய 3 ரோஸ் திருட்டு கும்பல். 3 வடமாநில பெண்கள் அதிரடி கைது. புதுச்சேரி போலீசார் நடவடிக்கை. வெள்ளத்தில் மூழ்கிய கோவில். தந்தூர் கோவில் ஒடிசா மாநிலத்தில். பாலசோர் மாவட்டத்தில் பெய்த கனமழையில் அங்கு ஆற்றின் கரையோரம் உள்ள ஒரு கோவிலை வெள்ளம் மூழ்கடித்து செல்லும் காட்சி. அங்கு மழையால் 10 மாவட்டங்களில் பள்ளிகள் மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான வழக்கில் விரைவில் தீர்ப்பு. சர்வதேச புலிகள் தினத்தில் பிரதமர் மோடி வாழ்த்து. கேரள குழந்தை கடத்தல் கும்பலிடம் இருந்து தப்பிய அசாம் கர்ப்பிணி. ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிக்கை வழங்க அவகாசம் நீட்டிப்பு. மன்மோகன் சிங் மீதான நிலக்கரி சுரங்க வழக்கு ரத்து. அவர் தான் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணினா போகுது. ஜார்க்கண்டில் தலைக்கு ரூபாய் 1 கோடி பரிசு அறிவிக்கப்பட்ட மாவோயிஸ்ட் கைது. மணல் கடத்தல் கும்பலிடம் 15 கிலோ தங்கம், ரூபாய் 5.5 கோடி பறிமுதல். மேற்கு வங்காளத்தில் பிறப்பு இறப்பு தாமத பதிவுக்கு விதிமுறைகளை கடுமையாக்கும் மசோதா. ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல். சீனா ரோபோக்களுக்கு அமெரிக்கா தடை. கார் ஏற்றுமதியில் மாருதி சுசுகி சாதனை. ரூபாய் மதிப்பு எழுச்சி. எங்கே எழுந்துக்குது, கீழே தான் போய் 95 ரூபாய் ஒரு டாலருக்குன்னு போய் எப்படா எழுச்சின்றகிட்டே. சை, மக்களுக்கு கடைசி வரைக்கும் தவறான பிம்பத்தையே கட்டமைச்சுனே வரீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 60 ரூபா 65 ரூபான்னு இருந்துச்சு டாலரோட மதிப்பு. நம்ம இந்தியா மதிப்பு 95 ரூபா மாறிக்குது. ரூபாய் மதிப்பு உயர்ந்து கூச்சமே இல்லாமல் போடுறீங்க. பைசா உயர்ந்தால் கூச்சமே இல்லாமல் போடுறீங்க. ரூபாய் கணக்கில் சரிஞ்சால் போட மாட்டேன்றீங்க. விவசாய கடன் நிலுவையில் தமிழ்நாடு முதலிடம். விவசாய கடன் இல்லையா? அதானி துறைமுக லாபம் 3650 கோடி. 3650 கோடி அதானி துறைமுகம். எல்லாம் கவர்மெண்ட் நாட்டினா கவர்மெண்ட் இருக்கலாம். கவர்மெண்ட்டே ப்ரைவேட்டைசேஷன் தானே. பராமரிப்பு மையங்களில் அதிக குழந்தைகளை கொண்டிருக்கும் பட்டியலில் தமிழகம் முதலிடம். மாநிலங்களவையில் மத்திய அரசு தகவல். ஏன் ஹிஸ்ட்ரியில் முதலிடம், மற்றெல்லாம் முதலிடம் சொல்லலாம். மாநிலங்களவையில் பேச மாட்டீங்களோ? மொழியினுடைய பாரம்பரியத்தில் முதலிடம், இதெல்லாம் பேச மாட்டீங்க. கேவலமான விஷயங்களை மட்டும் பேசுவீங்க. 100 சரி இருக்கும், 2 தவறு சுட்டி காமிச்சு பண்ணப்பான். அதான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வஞ்சிக்கிற விதன்றது இப்படி தான். மக்கள் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்காமல் மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் மத்திய அரசுக்கிட்ட சேர்த்து மத்திய அரசுக்கிட்டேருந்து சரியான உரிமையை மீட்டு கொண்டு வர ஒரு திராணியுள்ள அரசு அமைக்க முடியாத வரை மக்கள் போராடி கொண்டே தான் இருக்கணும். அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அரசு அமைக்க முடியாத மக்களால் அன்னைக்கு எல்லா மக்களுக்கும் விடிவு காலம் கிடைக்கும். அந்த மக்கள் ஒருவராக நானும் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.